ஜவ்வரிசி பாயாசம் யாருக்கு தாங்க பிடிக்காது? சொன்னாலே நாக்குல எச்சு ஊறும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. பல பேருக்கு ஜவ்வரிசினா என்ன, அது எதுல இருந்து எடுக்கிறாங்க, அது எப்படி வாங்கணும், எப்படி சமைக்கணும்ன்ற விஷயமே தெரியறதே இல்ல. கவலையே படாதீங்க, இந்த வீடியோல அதை பத்தி தான் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். சோ ஜவ்வரிசியை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஜவ்வரிசின்றது ஒரு பதப்படுத்தப்பட்ட சைவ உணவுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது எல்லாருமே ஃபாஸ்டிங் அப்ப பயன்படுத்துறாங்க. மரவள்ளி கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருந்து எடுக்கிற ஸ்டார்ச்ல இருந்து தான் இந்த ஜவ்வரிசி செய்யறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஜவ்வரிசில அதிக அளவிலான கார்போஹைட்ரேட்டும் குறைந்த அளவுல கொழுப்பு சத்தும் இருக்கு. சோ உடல் எடையில அதிகமான அக்கறை உள்ளவங்க ஜவ்வரிசியை பயன்படுத்தலாம். சொல்ல போனா பல இந்தியர்கள் பாலுக்கு அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசியை தான் முதல் உணவா கொடுக்குறாங்களாம். மேலும் இந்த திருவிழா பண்டிகை நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது அதிகமாவே பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஜவ்வரிசியில செயற்கையான இனிப்பும் ரசாயனங்களும் எதுவும் இல்லைங்க. அதனால என்னவோ இதை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா உடல் நலம் சரியில்லாதவங்க ஆரோக்கியத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு இது உணவுல எடுத்துக்கலாம். ஏன்னா இது உடனடி ஆற்றலையும் உங்களுக்கு செரிமான சக்தியும் அதிகரிக்கும். அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா பித்தம் உள்ளவங்க ஜவ்வரிசியை கஞ்சியை குடிக்கலாம்னு சொல்றாங்க. இது குடிக்கிறதுனால உங்க உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குமா. ஜவ்வரிசியில ஸ்டார்ச் தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஆனா அதை தண்ணீரோட சேர்த்து சமைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நீங்க ஜவ்வரிசியை சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. அதாவது ஒரு 4 to 6 மணி நேரம் நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி நல்லாவே ஊறி இருக்கும். அதுலயும் நீங்க ஜவ்வரிசியை வாங்கும் போது அது நல்ல வெள்ளை கலரா இருக்குன்றத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி முத்துக்கள் உடைஞ்சிருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா நல்ல முழுமையா இருக்க ஜவ்வரிசியா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஜவ்வரிசி ஒரே அளவுல இருந்துச்சுன்னா அதை வச்சு கிச்சடி பண்ணலாம். இல்ல நான் வாங்கின ஜவ்வரிசி சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வச்சு நீங்க பாயாசம் செய்யலாம். சின்னதாவும் இல்லாம ஒரே ஈக்குவல் சைஸும் இல்லாம பெருசா இருந்துச்சுன்னா நீங்க வடை கூட செஞ்சு பார்க்கலாம். சோ ஜவ்வரிசியை இந்த முறையில நீங்க நல்லாவே சமைக்கலாங்க. ஜவ்வரிசில பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 100 கிராம் ஜவ்வரிசில 351 கேலோரிகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம 87 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.2 கிராம் கொழுப்பு சத்தும் 0.2 கிராம் புரதமும் இருக்கு. மேலும் இதுல விட்டமின், கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் குறைந்த அளவுல தாங்க இருக்கு. சோ இந்த ஜவ்வரிசிய பால், காய்கறி, கடலை பருப்போட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஈஸியாவே கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாளா நம்ம ஜவ்வரிசியை ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ஜவ்வரிசியில இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இனிமேவாது ஜவ்வரிசியை நீங்க தவிர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ மீண்டும் ஒரு ஃபைனல் ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.